எப்படி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ இங்கே கொண்டு வந்தால் தான் எடிட் பண்ண முடியும். எப்படி இங்கே கொண்டுட்டு வருது? ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆயிரும். நான் ஜஸ்ட் கிளிக் மட்டும் தான் பண்ணேன், அது இங்கே ப்ளேஸ் ஆயிருச்சு. ஒன்று அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைனா நான் கண்ட்ரோல் ஜி கொடுத்து மறுபடியும் ரீடோ பண்ணிட்டேன், அப்படி பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எழுத்துட்டு வந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டைம் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் லைனில் வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வீடியோவை எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லேயும் இந்த வீடியோ என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இப்போது இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து வீடியோ வந்து இந்த பக்கம் ஸ்ப்ளிட் தனியாக ஆயிரும், இது தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும், 3 ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு தேவை இல்லைன்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம வந்து டெலிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி